வணக்கம், வெல்கம் டு பவர் பங்கு. இந்த வீடியோவில் நம்ம இந்திய ஜனாதிபதி எந்தெந்த பங்குகளில் ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு செஞ்சுருக்காரு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம ஜனாதிபதியோட ஹோல்டிங்ஸ் மட்டும் இல்லை, மற்ற பெரிய இன்வெஸ்டர்ஸோட போர்ட்ஃபோலியோ எங்கெங்கே எந்தெந்த ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, எவ்ரி குவார்ட்டர் மந்த் வந்துட்டு ஒரு இயரை 4 பிரிப்பாங்க, ஒரு 3 மந்த்ஸாக. ஸோ அந்த 3 மந்த்ஸில் எந்தெந்த கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, எந்தெந்த கம்பெனிஸில் அன்வைண்டிங் பண்ணுறாங்க, அதாவது ஆல்ரெடி வச்சுருந்த ஹோல்டிங்ஸை கம்மி பண்ணுறாங்க, செல் பண்ணி கம்மி பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் 2022 ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 1 or 2 மந்த்ஸ் நீங்கள் ஒரு பேப்பர் ட்ரேடிங் மாதிரி பண்ணணும். ஸோ அதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதுதான் அது. இந்த வீடியோட லிங்க் கார்டில் மேலே கொடுக்குறேன். ஸோ புதுசாக ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிற நினைக்கிறவங்க இந்த 3 மந்த்ஸ் ஆர் 2 மந்த்ஸ் பிளானை ஒரு ஹோம் ஒர்க் மாதிரி பண்ணிங்க அப்படின்னா 2 மந்த்ஸ் கழித்து நீங்கள் ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எடுத்தோன்னே இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி தான் பார்க்கணும். எடுத்தோன்னே எல்லா அமௌண்ட்டையும் போட்டு இது பண்ணக்கூடாது. ஒரு ட்ரையல் அண்ட் எரர் 1 or 2 மந்த்ஸ்க்கு நமக்கு செட் ஆகுதா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ நம்ம டேரெக்டாக எப்படி அவங்களோட பங்குகள்லாம் பார்க்குறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ கூகுளில் போயிட்டு இதுக்குன்னே தனியாக ஒரு வெப்சைட் இருக்குது, நிறைய வெப்சைட் இருக்குது. நம்ம ஒரு வெப்சைட் எடுத்துக்கலாம், ட்ரெண்ட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார் ஷேர் ஹோல்டர் போர்ட்ஃபோலியோ அப்படின்ட்டு இருக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் ஜென்ரலாக இதே ட்ரெண்ட் லைன் வெப்சைட்டில் நீங்கள் ஜென்ரலாக பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா போர்ட்ஃபோலியோ அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வெப்சைட் தான் ஃபஸ்ட்டு வரும், லிஸ்ட் ஆஃப் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியன் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லிட்டு. இதையவே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு பர்டிகுலர் இன்வெஸ்டரோட இதையும் பார்க்கணும் அப்படிங்கும்போது நம்ம இந்த இன்ஃபர்மேஷனும் இந்த இதில் போய் பார்த்துக்கலாம். ஸோ நம்ம ஒன்று பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாஸ் போர்ட்ஃபோலியோ ஹோல்டிங்ஸ் பார்க்கலாம். ஸோ இது அஸ் பர் தி லேட்டஸ்ட் கார்ப்பரேட் ஃபைலிங், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா பப்ளிக்லி ஹோல்ட்ஸ் 73 ஸ்டாக்ஸ் வித் நெட் ஒர்த் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு 1 lakh crore அந்த ரேஞ்சுக்கு 73 ஸ்டாக்கில் ஹோல்டிங்ஸ் வச்சுருக்காரு. இங்கே பார்த்தீங்கன்னா நெட்ஒர்த் அவர் வருது. These shares are held by President of India as per the shareholding data filed with the exchange. ஸோ ஒவ்வொரு கம்பெனி மட்டும் இல்லை, நம்மளோட பிரசிடெண்ட் யார் வச்சுருக்காங்க அப்படிங்கிற எக்ஸ்சேஞ்சுக்கு எவ்ரி குவார்ட்டர் இன்ஃபார்ம் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இது பார்த்திங்கன்னா குவார்ட்டர் எண்டிங் 2021. ஸோ இப்போ போய் பார்க்கலாம் என்னென்ன கம்பெனிஸில் பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காரு, எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு, டிக்ரீஸ் ஆகிருக்கு நெட்ஒர்த் அப்படிங்கிறது எல்லாமே பார்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் ONGC அப்படின்னு சொல்லுவாங்க. பிரசிடெண்ட் ஹோல்டிங் வேல்யூ பார்த்திங்கன்னா 93,551 கோடி. எவ்வளோ குவான்டிட்டி வச்சுருக்கார் ஷேர்ஸு, எவ்வளோ பர்சன்டேஜ், அதாவது ஜூன்லேருந்து சேஞ்சு, அந்த பர்சன்டேஜ் டீட்டெயில்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இவர் மொத்தம் 73 கம்பெனியில் எல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கோல் இண்டியா, ONGC, NTPC, பாரத் பெட்ரோலியம், மெயினாக இந்தியாவோட சொத்து அதுதான் இவரோட ஹோல்டிங்ஸ் அந்த மாதிரி இருக்கும். இதில் பேசிக்காக பார்த்திங்கன்னா ஹிந்துஸ்தான் ஜிங்க்கு, ஏரோநாட்டிக், HAL, கெயில், ஸ்டீல் அத்தாரிட்டி, IRCTC, NMDC. ஸோ இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்டர் இதெல்லாம் இவரோட கண்ட்ரோலில் தான், இவரோட ஹோல்டிங்ஸ் தான் மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர்ஸ் பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஜென்ரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, புதுசாக இருக்கிறவங்க இந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் போர்ட்ஃபோலியோ இல்லை இந்த மாதிரி ஒரு பெரிய இதை எடுத்து அவங்களோடதை வந்துட்டு நம்ம க்ளோன் பண்ணலாம் போர்ட்ஃபோலியோ. ஸோ அந்த மாதிரி நிறையா பேர் பண்ணுவாங்க. ஒரு இன்வெஸ்டர்ஸோட அவங்களோட என்டையர் அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ இவங்களும், ஏன்னா அவங்க நல்லா ரிசர்ச் பண்ணி தான் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ரிசர்ச்லாம் இவங்க பண்ணாமல் சிம்பிளி அவங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபாலோ பண்ணும்போது அதில் நமக்கு லாஸும் ஆகும், சில டைம் அவங்களுக்கு லாஸ் ஆனால் அதுவும் அவங்களோட ரிசர்ச் தப்பாகவும் போகலாம். பட் இது ஒரு மெத்தட், க்ளோனிங் போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா KIOCL, யூகோ பேங்க், பெல், ஆயில் இண்டியா, மகாராஷ்டிரா பேங்க், அர்பன் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், ஹிந்துஸ்தான் காப்பர். ஸோ இந்த மாதிரி லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சூப்பர் ஸ்டார்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா நமக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா அசோசியேட்ஸ் இங்கே பார்த்திங்கன்னா சூப்பர் ஸ்டார்ஸ் அந்த ரேஞ்சில் இருக்கும் உங்களுக்கு இதில். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா அவரே எந்தெந்த கம்பெனிஸில் இப்போ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காரு ஹோல்டிங்ஸை,
எது இதில் பார்த்திங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ லைன் அப்படிங்கிற இண்டஸ்ட்ரீஸை 1% டிக்ளைன் அதில் செல் பண்ணியிருக்காங்க, டிக்ரீஸ் இன் ஹோல்டிங்ஸ். TV18 ப்ராட்காஸ்ட்டை வாங்கி வச்சதை க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. டைட்டான் கம்பெனியில் -0.25% க்ளோஸ் பண்ணியிருக்காரு. ஃபர்தராக இப்போ 2021 ஜூன் குவார்ட்டர் எண்டிங் படி இந்த 38 ஸ்டாக் வச்சுருக்கார் பப்ளிக்லி ஹோல்டு. ஸோ இவர் மட்டும் இல்லை, இவரோட ஒய்ஃப் பேர்லேயும் ரேகா அப்படிங்கிற அவங்க ஒய்ஃப் நினைக்கிறேன், அவங்களோட பேர்லேயும் அது தனியாக ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறது இந்தியா புல்ஸ் ஹவுசிங், ஸ்டீல் அத்தாரிட்டி, ஏடல்வைஸ் அண்ட் ஃபெட்ரல். இது மூணுலேயும் இப்போ ரீசெண்டாக பாட் ஷேர்ஸ் இன் தீஸ் ஹோல்டிங்ஸ் அப்படிங்கிறத வந்திருக்கு. எவ்வளோ இன்க்ரீஸ் இன் ஹோல்டிங் பர்சன்டேஜ் 2.17, 1.39 ஃபர்தராக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா டிக்ரீஸ் எவ்வளோ பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ஆகிருக்கு. 2015 எப்படி அவரோட இது வந்துட்டு நெட்ஒர்த் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 10,000 கோடி, 20,000 கோடி, 30,000 கோடி. இந்த டைமில் நமக்கு லைட்டாக டிக்ரீஸ் ஆகிருக்கு மார்ச் 2020. ஏன்னா அந்த டைம் கொரோனா வந்திருக்கனால திருப்பியும் பார்த்திங்கன்னா மார்க்கெட் ரிக்கவர் ஆனால் அவங்களோடதும் ரிக்கவர் ஆகிடுச்சு. ஸோ இது ஜஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியாவுக்காக இருக்கும், பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இன்சைடர் ட்ரேடிங் அண்ட் SAST. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா எந்தெந்த ரீசெண்டாக என்னென்ன இன்சைடர் ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஃபர்மேஷன் கண்டுபிடிச்சது எல்லாமே இதில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இந்த மாதிரி பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் இருக்கும், இந்த இன்ஃபர்மேஷன் வெப்சைட்டில் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. பாய்.